இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். மக்களாட்சி வருது. நல்லாட்சினா எடப்பாடியார் தான். வாக்களிப்பீர் இரட்டை இலையே. வணக்கம். செய்தி சுருக்கம். ரவுடிகள் ராஜ்யம் இனி எடுபடாது, தாமாக சரணடைவதே நல்லது. பிரதமர் மோடி எச்சரிக்கை. மேற்கு வங்கத்தில் வரும் 23 மற்றும் 29ஆம் தேதிகளில் 2 கட்டங்களாக சட்டசபை தேர்தல் நடக்கவுள்ளது. ஆளும் திரிணாமுல் காங்கிரசுக்கும் எதிர்க்கட்சியான பாஜகவுக்கும் இடையே நேரடி போட்டி நிலவுவதால் தேர்தல் களம் சூடுபிடித்துள்ளது. இந்நிலையில் பிஷ்ணுபூரில் பாஜக வேட்பாளர்களை ஆதரித்து பிரதமர் மோடி பிரச்சாரம் செய்தார். மேற்கு வங்கத்தில் முதல்வர் மம்தா பானர்ஜி தலைமையிலான ஆட்சியில் ரவுடிகள் ராஜ்யம் தலைவிரித்து ஆடுகிறது. குண்டர்கள் தங்கள் இஷ்டம் போல கட்ட பஞ்சாயத்து செய்கின்றனர். பெண் முதல்வராக உள்ள மாநிலத்தில் பெண்களுக்கான சலுகைகள் மறுக்கப்படுகின்றன. மேற்கு வங்கத்தை சுற்றி அமைந்துள்ள அசாம், பீகார், ஒடிஷா மாநிலங்களில் எல்லாம் பெண்களுக்கான நலத்திட்டங்கள் சிறப்பாக செயல்படுத்தப்படுகின்றன. அங்கெல்லாம் பாஜக அல்லது என்டிஏ ஆட்சி நடக்கிறது. திரிணாமுல் காங்கிரஸ் ஆட்சி செய்யும் மேற்கு வங்கத்தில் பெண்களுக்கு நலத்திட்டங்களும் கிடைப்பதில்லை, அவர்களுக்கு பாதுகாப்பும் கிடைப்பதில்லை. பெண்களுக்கு எதிரான வன்முறை கட்டவிழ்க்கப்பட்டுள்ளது. குண்டர்களும் ரவுடிகளும் ஏப்ரல் 29ஆம் தேதிக்கு முன் அருகில் உள்ள போலீஸ் ஸ்டேஷன்களில் தாங்களாகவே சரணடைந்து விடுவது நல்லது. மே 4ஆம் தேதி தேர்தல் முடிவுகள் வெளியான பின் நிச்சயம் அவர்கள் மீதான நடவடிக்கை கடுமையானதாக இருக்கும். மாநிலத்தில் பாஜக ஆட்சி அமைத்தால் பெண்களுக்கு இலவச ரேஷனுடன் ஆண்டுக்கு 36,000 ரூபாய் நிதியுதவி கிடைக்கும். ஏழை பெண்கள் வீடு கட்ட 1,50,000 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும். பெண்களின் பாதுகாப்பு உறுதி செய்யப்படும். பார்லிமெண்ட், சட்டசபைகளில் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு கொண்டு வரும் மசோதாவை காங்கிரசுடன் சேர்ந்து திரிணாமுல் காங்கிரசும் எதிர்த்தது. அதனால் அந்த மசோதாவை நிறைவேற்ற முடியாமல் போய்விட்டது. ஊடுருவல்காரர்களை தொடர்ந்து ஆதரிக்கும் திரிணாமுல் காங்கிரஸ் மத ரீதியில் இடஒதுக்கீட்டை அமல்படுத்த துடிக்கிறது. பெண்களின் அதிகாரத்தை தடுத்து நிறுத்தும் திரிணாமுல் காங்கிரசுக்கு பெண்கள் தகுந்த பாடம் புகட்ட வேண்டும். மாநில மக்களின் நலனை மனதில் வைத்து மேற்கு வங்க வாக்காளர்கள் பாஜகவை ஆதரிக்க வேண்டும். இந்த தேர்தலுடன் திரிணாமுல் காங்கிரசின் கொடூர ஆட்சிக்கு முடிவு கட்ட வேண்டும் என்று பிரதமர் மோடி பேசினார். திமுக ஆட்சியில் 24,000 பெண்களுக்கு பாலியல் சீண்டல், பழனிசாமி குற்றச்சாட்டு. கரூரில் அதிமுக வேட்பாளர் விஜயபாஸ்கரை ஆதரித்து அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி பிரச்சாரம் செய்தார். அப்போது அவர் பேசுகையில், திமுக ஆட்சியில் 24,000 பெண்களுக்கு பாலியல் சீண்டல்கள் நடந்துள்ளன. திமுக என்றாலே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, சிறுமி முதல் பாட்டி வரை கூட பாதுகாப்பு இல்லை. கரூரில் எப்படியெல்லாம் அதிமுகவை பள்ளி வாங்கினார்கள் என தெரியும். ஆட்சி மாறினால் காட்சியும் மாறும் என பழனிசாமி கூறினார். அம்மா பச்சனாச்சி தாயி, சாஷ்டாங்கமாக விழுந்த விஜய். தான் போட்டியிடும் தொகுதியில் ஒன்றான திருச்சி கிழக்குக்கு விஜய் இன்று மீண்டும் பிரச்சாரத்துக்கு வந்துள்ளார். முதலில் அந்தோணியார் கோவிலில் முழங்காலிட்டு வேண்டி பிரச்சாரத்தை துவக்கினார். பின் அங்கிருந்து திருச்சி KK நகர் பகுதியில் உள்ள பள்ளிவாசல் ஒன்றுக்கும் சென்றார். நூருல் புதாக் பள்ளிவாசல் நிர்வாகிகளை சந்தித்து பேசினார். பின் திருச்சி புதுக்கோட்டை சாலையில் உள்ள பச்சனாச்சி அம்மன் கோவிலுக்கு சென்றார். அம்மனுக்கு அர்ச்சனை செய்து சன்னதி முன் சாஷ்டாங்கமாக விழுந்து வழிபட்டார். இருபது உயிரை குடித்த பட்டாசு ஆலை, விருதுநகரில் நடந்தது என்ன? விருதுநகர் அருகே உள்ள கட்டனார்பட்டியில் வனஜா பட்டாசு ஆலை இயங்கி வருகிறது. கோவிந்தநல்லூர் ஊராட்சி முன்னாள் தலைவர் முத்து மாணிக்கத்துக்கு இது சொந்தமானது. உரிய அனுமதி பெற்றுதான் ஆலை செயல்பட்டு வந்துள்ளது. இன்று இங்கு 30க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணியில் ஈடுபட்டிருந்தனர். பிற்பகல் 3 மணிக்கு மேல் திடீரென வெடிவிபத்து ஏற்பட்டு பயங்கர சத்தத்துடன் புகை கிளம்பியது. பட்டாசு ஆலையை சுற்றி 10 கிலோமீட்டர் தூரத்துக்கு அதிர்வு ஏற்பட்டுள்ளது.
மொத்தம் 4 அறைகள் சேதமாகி தரைமட்டமாகின. முதலில் 5 பேர் இறந்தது தெரிய வந்தது. தீயணைப்பு வீரர்கள் வந்து உள்ளே சிக்கியவர்களை மீட்டனர். அடுத்தடுத்து உடல்கள் எடுத்து வரப்பட்டதால் அச்சம் அதிகமானது. 1 மணி நேரத்துக்கு மேலாக நடந்த மீட்பு பணியில் 20 உடல்கள் சடலமாக எடுத்து வரப்பட்டது. 6 பேர் படுகாயங்களுடன் மீட்கப்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். விருதுநகர், சாத்தூர், சிவகாசி தீயணைப்பு வீரர்கள் களத்தில் இறங்கியுள்ளனர். மாவட்ட எஸ்பி ஸ்ரீநாதா நேரில் ஆய்வு செய்தார். சிலரது நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதால் பலி எண்ணிக்கை அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக அஞ்சப்படுகிறது. பட்டாசு தயாரிக்கும் போது ஏற்பட்ட உராய்வு காரணமாக பட்டாசுகள் வெடித்து சிதறியது முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. விடுமுறை தினத்தில் ஆலை இயங்கியது ஏன், பாதுகாப்பு நடைமுறைகள் பின்பற்றப்பட்டதா என விசாரணை நடக்கிறது. இறந்தவர்களின் குடும்பத்துக்கு முதல்வர் ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்துள்ளார். அரசியல் தலைவர்கள் பலரும் இந்நிகழ்வுக்கு வேதனை தெரிவித்து வருகின்றனர். பட்டாசு ஆலை விபத்தில் 23 பேர் பலி, தலைவர்கள் இரங்கல். விருதுநகர் பட்டாசு ஆலைகள் நிகழ்ந்த கோர விபத்தில் 23 பேர் உயிரிழந்தனர். பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர். ஜனாதிபதி திரௌபதி முர்மு தமது இரங்கல் செய்திகள், பட்டாசு விபத்தில் 23 பேர் மரணமடைந்தது வேதனை அளிக்கிறது என தெரிவித்துள்ளார். இறந்தவர்களின் குடும்பங்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார். பிரதமர் மோடி, பட்டாசு விபத்தில் அன்புக்குரியவர்களை இழந்த குடும்பத்தினருக்கு இரங்கல், காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய பிரார்த்திக்கிறேன் என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். பட்டாசு விபத்தில் பலர் இறந்த செய்தி அதிர்ச்சியும் வேதனையும் அளிக்கிறது என அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி தெரிவித்துள்ளார். பட்டாசு தொழிலில் பாதுகாப்பை உறுதி செய்ய எந்தவொரு நடவடிக்கையும் திமுக அரசு எடுக்கவில்லை என்றார். பட்டாசு ஆலைகள் ஏற்பட்ட வெடிவிபத்தில் பல பேர் உயிரிழந்துள்ள செய்தி மிகுந்த அதிர்ச்சியையும் வருத்தத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது என அண்ணாமலை கூறியுள்ளார். இறந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என கூறியுள்ளார். வழக்கில் திடீர் திருப்பம், விஜயிடம் சங்கீதா கேட்ட தொகை தேர்தல் கணக்கால் மாறியது முடிவு. தாவேக தலைவர் நடிகர் விஜயின் மனைவி சங்கீதா விவாகரத்து கேட்டு செங்கல்பட்டு கோர்ட்டில் தாக்கல் செய்த மனு விசாரணைக்கு வர உள்ளது. அதில் என்னை வீட்டுக்குள் விஜய் அனுமதிக்க மறுக்கிறார், கோடி கோடியாக சம்பாதிக்கும் விஜய் எனக்கும் குழந்தைகளுக்கும் நியாயமான ஜீவனாம்சம் வழங்க வேண்டும், வீடின்றி தவிக்கும் எனக்கு விவாகரத்து வழங்க முடியும் வரை சகல வசதிகளுடன் நீலாங்கரை வீட்டில் தங்க என்னை அனுமதிக்க வேண்டும், இதற்கு நீதிமன்றம் இடைக்கால உத்தரவு பிறப்பிக்க வேண்டும், எனக்கும் குழந்தைகளுக்கும் சேர வேண்டிய சொத்துக்களை விஜய் நியாயமாக வழங்க வேண்டும் என சங்கீதா கூறியிருந்தார். சங்கீதா தாக்கல் செய்த விவாகரத்து மனு தொடர்பாக செங்கல்பட்டு குடும்பநல கோர்ட் விஜய்க்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. கோர்ட் நடவடிக்கைகளுக்கு இடையே இரு குடும்பத்தினரும் நெருக்கமான நண்பர்களும் இணைந்து ஒரு சுமூகமான முடிவை எட்ட பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக கூறப்படுகிறது. இதில் குழந்தைகளின் எதிர்காலம் மற்றும் சொத்து பங்கீடு ஆகியவை அடங்கும். இந்நிலையில் மனைவி சங்கீதாவிற்கு விவாகரத்து அளிக்க தாவேக தலைவர் விஜய் முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இருவரும் பரஸ்பரமாக பிரிவது தொடர்பாக சென்னையில் இருதரப்பு வழக்கறிஞர்களும் பேச்சுவார்த்தை நடத்தியதாக தெரிகிறது. மும்பையில் இருந்து வந்த ஜோசியர் முன்னிலையில் பேச்சுவார்த்தை நடந்துள்ளது. பரஸ்பர விவாகரத்திற்காக 250 கோடி ரூபாய் செட்டில்மெண்ட் தர வேண்டும் என விஜயிடம் சங்கீதா கேட்டுள்ளார். வேட்புமனுவில் விஜய் தெரிவித்துள்ள சொத்து பட்டியலின் அடிப்படையில் செட்டில்மெண்ட் தர வேண்டும் என்றார். தன்னோடு சேர்த்து மகன் மகளுக்கும் செட்டில்மெண்ட் தொகை தர வேண்டும் என கேட்டுள்ளார். தேர்தல் ஆணையத்திடம் விஜய் சமர்ப்பித்த பிரமாண பத்திரத்தின்படி அவரது மொத்த சொத்து மதிப்பு சுமார் 624 கோடி ரூபாய் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதனை மனதில் வைத்தே தன் பங்காக 250 கோடி வேண்டும் என சங்கீதா கேட்டுள்ளார். ஆனால் சங்கீதாவுக்கு 35 கோடி மட்டும் செட்டில்மெண்ட் அளிக்க விஜய் ஒத்துக்கொண்டதாக கூறப்படுகிறது. மகன் மகளை தானே பார்த்துக் கொள்வதாக தெரிவித்துள்ளாராம். இன்னும் ஒரு சில நாட்களில் தேர்தல் நடக்க உள்ள நிலையில் விஜய் விவாகரத்து வழக்கு விசாரணைக்கு வருவது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விவாகரத்து வழக்கில் ஆன்லைனில் ஆஜராகும் விஜய். தாவேகா தலைவரும் நடிகருமான விஜயின் மனைவி சங்கீதா விவாகரத்து கோரி கடந்த மாதம் செங்கல்பட்டு முதன்மை அமர்வு கோர்ட்டில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு செங்கல்பட்டு 1வது குடும்ப நல கோர்ட்டுக்கு மாற்றப்பட்டது. இந்த வழக்கில் விஜய் நாளை நேரில் ஆஜராக கோர்ட் உத்தரவிட்டது. சங்கீதா நாளை ஆஜராவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் விஜய் தேர்தல் பிரச்சாரத்தில் பிஸியாக இருப்பதால் வீடியோ கான்பரன்ஸ் மூலம் ஆஜராவார் என்று கூறப்படுகிறது. விவாகரத்து வழக்கு விசாரணை முடியும் வரை நீலாங்கரையில் உள்ள இல்லத்தில் வசிக்க அனுமதிக்க வேண்டும் என்று சங்கீதா தாக்கல் செய்துள்ள இடையீட்டு மனுவும் நாளை விசாரிக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது.